கோண் செய்தனல் மயிலை திருவல்லிக்கேணியில் அருள்மிகு ருக்மிணி சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி பகவான் திருக்கோவிலில் சந்நிதி கொண்டுள்ள ஸ்ரீமன்னாத சுவாமியின் நாயகியான வேதவல்லி தாயார் ஆனந்தமாக வைபோகமாக நவராத்திரி உற்சவம் கண்டருள்கிறாள். மன்னாத சுவாமியின் வல்லபை விவித ஆபரணங்கள் அணிந்து அபய கரம் காட்டி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே என்று வணங்கும்படியாக ரங்கநாத பதக்கம் அணிந்து பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு என்று வணங்கும்படியாக புஷ்ப மாலைகள் அணிந்து தாமரை வண்ண வஸ்திரத்தில் தாமரையாளாக தாமரை வாகனத்தில் தன்னுடைய பிறந்தகமான கமலமலர் வாகனத்தில் நவராத்திரி உற்சவத்தின் முதல் திருநாளில் ஹஸ்த நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் வேதவல்லி நாயகி தெய்வ திருக்காட்சி தருகிறாள். ஐராவதம் முதலான யானைகளால் சூழப்பட்ட மங்களாகாரையான தாயார் கஜலட்சுமி திருக்கோலத்தில் ஹஸ்திநாத பிரபோதினியாக தாமரைப்பூ வஸ்திரத்தில் கமல வாகனத்தில் பிளவ வருடம் புண்ணியமான புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவத்தின் முதல் திருநாளில் வேத மாதாவாக கம்பீரமாக திருக்காட்சி தருகிறாள். பார்த்த சாரதி சுவாமி திருக்கோவிலின் துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமா மயிலை திருவல்லிக்கேணியில் அடியார்கள் ஏத்தும்படியாக அர்ச்சகர்களின் தொண்டுகளை ஏற்றுக்கொண்டு கொடிமர பிராகாரத்தில் பரமபத வாசலின் சமீபத்தில் வேதவல்லி நாயகி உற்சாகமாக கமல வாகனத்தில் நவராத்திரி உற்சவத்தின் முதல் திருநாளில் கஜலட்சுமி திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாய தாக்ஷி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே துவத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ என்று தாமரையில் உகப்பு உள்ளவளும் பெண்களுள் உயர்ந்தவளும் தாமரையை கையில் ஏந்தி இருப்பவளும் தாமரையின் மேல் வீற்றிருப்பவளும் தாமரை இதழை ஒத்த திருக்கண்களை உடையவளும் எல்லோரிடமும் அன்பு உள்ளவளும் மன்னாதனின் திருவுள்ளத்திற்கு ஒத்திருப்பவளுமான வேதவல்லி தாயே, தாமரை மலர் போன்ற உனது திருப்பாதத்தை எனது முடிமேல் சூட்டுவீராக என்று பக்தர்கள் வேண்டும்படியாக தன்னுடைய பின்னழகு சேவைகளையெல்லாம் காட்டிக்கொண்டு திருவல்லிக்கேணியின் மகாராணி நவராத்திரி உற்சவத்தின் 1ஆம் திருநாளில் பவனி வருகிறாள். தன் பிறந்தகமான தாமரை மலரில் அமர்ந்து உலா வருகிறாள் வேதவல்லி அன்னை. கலை இலங்கும் அகல் அல்குல் கமல பாவையாக தேனமரும் பூமேல் திருவாக இன்துணை பதுமத்து அலர் மகளாக பூவின் மிசை நங்கையாக கோல மலர் பாவையாக பிள்ளைக்குழாம் விழவொழி கேட்கும் திருவல்லிக்கேணி திருக்கோவிலில் துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் பூமண்ணு மாதுவாக ஹஸ்த தினத்தில் அபயஹஸ்தம் காட்டி குழு உற்சவத்தின் முதல் திருநாளில் மங்கள ஹாரத்தி சேவையில் மங்கள ரூபிணியான வேதவல்லி நாயகி நாச்சியார் திருக்கோலத்தில் வாரணம் 2 துதி செய்ய கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி அர்ச்சகர்களின் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு கற்பூர ஹாரத்தி சேவையில் அருள் பாலிக்கிறாள் வேதவல்லி நாச்சியார். பத்மேஸ்திதா பத்மவர்ணி பத்மநாப பிரியா சுபா சதானுகிரக சம்பன்னா சாதேவி மே பிரசீதது என்று தாமரையில் இருப்பவளும் தாமரை நிறத்தாளும் உந்தி தாமரையை உடைய மன்னாதனுக்கு இனியவளும் எப்போதும் அருள் நிரம்பியவளுமான இந்த தேவி வேதவல்லி நாயகி எனக்கும் இறங்குவாளாக என்று சம்ஹிதை இந்த தாயாரை போற்றி துதிக்கிறது. அப்பேற்பட்ட வேதவல்லி நாச்சியார் வேத பாகத்தாலேயே பத்மே ஸ்திதாயை நமஹா என்று வணங்கப்படுகிறாள். இப்பேற்பட்ட வேதவல்லி தாயார் கற்பூர ஹாரத்தி சேவையில் குழு உற்சவத்தின் முதல் திருநாளில் கும்பஹாரத்தி சேவையில் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளும் கிருபாநிதியாக காட்சி தருகிறாள். அடியோ மூடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று பக்தர்கள் கூடி இருந்து குளிர்ந்து
தாயாரின் திருவருளை லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுகின்றனர். வேதவல்லி நாயகி மன்னாத சுவாமியின் மனத்துக்கு இனியவள். நாச்சியார் திருக்கோலத்தில் கஜலட்சுமியாக, கமல வாகனத்தில், நவராத்திரி உற்சவத்தில், திருவல்லிக்கேணியில், கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தன்னுடைய உயர்ந்த திருவருளை பொழிந்து கொண்டு அருட்காட்சி தருகிறாள். 7 கலசங்கள் 5 நிலைகள் கொண்ட உயர்ந்த கோபுரம் உடைய சென்னை திருவல்லிக்கேணியில் தொண்டை மண்டலத்தில் பார்த்தசாரதி சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மன்னாத பத்னியான வேதவல்லி தாயார் நவராத்திரி உற்சவத்தின் 2ஆம் திருநாளில் கத்திரிப்பூ வண்ண வஸ்திரம் அணிந்து, பரிமள மாலைகள் சூடி, ஒளி வீசும் ஆபரணங்கள் பூண்டு, பச்சை கிளி வாகனத்தில் கிளி கொஞ்சும் அழகோடு திவ்ய தரிசனம் தருகிறாள். சூரிய பிரபை, சந்திர பிரபை, கல்கித்துழாய், உச்சிப்பட்டம், ஜடைநாகர், திருகுவில்லை, ராக்குடி, புஷ்பத்தாண்டா சூடி, அபய வரத கரம் காட்டி, இரட்டைவடம், காசு மாலை, கல்லடிகை, பவழமாலை, முத்துவடம் பூண்டு அழகே உருவான வேதவல்லி நாயகி பச்சை கிளி வாகனத்தில் மன்னாத சுவாமி பதக்கம் அணிந்து, திருமாங்கல்யம் தரித்து, திருவல்லிக்கேணியின் தலைவியாக கற்பூர ஹாரத்தி சேவையில் திவ்ய தரிசனம் தருகிறாள். மாலை தொடை தென்னரங்கருக்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளியாக, இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியாக, மென் கிளி போல மிக மிழற்றும் என் பேதையாக, பெற்றவர்களும் கைகூப்பி வணங்கும் மடக்கிளியாக, பச்சை கிளி வாகனத்தில் வேதவல்லி நாயகி ஊஞ்சல் மண்டபத்தின் சமீபத்தில் மன்னாதனின் மனத்துக்கு இனியவளாக குலு உற்சவத்தின் 2ஆம் திருநாளில் ஆலயத்தை வலம் வருகிறாள். வைணவ மரபில் கிளியானது சுகபிரம்ம மகரிஷியாக போற்றப்படுகிறது. அவருக்கு அருள் புரியும் திரு உள்ளத்தோடு கிளிப்பேச்சு கேட்டுக்கொண்டே, கண்ணாடி சேவையில் தன் அழகுகளை தானே ரசித்துக் கொண்டே கிளி மொழியாளான வேதவல்லி தாயார் சுக வாகனத்தில் சுகமாக பவனி வருகிறாள். காரை பூணும் கண்ணாடி காணும், தன் கையில் வளை குலுக்கும், கூரை உடுக்கும் அயர்க்கும், தன் கோப்பை செவ்வாய் திருத்தும், தேறி தேறி நின்று 1000 பேர் தேவன் திறம் பிதற்றும், மாரில் மா மணிவண்ணன் மேல் என் மகள் மாலுருகின்றாளே என்று ஈடுபடும்படியாக துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் பரமபத வாசலின் சமீபத்தில் கிளி வாகனத்தில் மெய்யடியார் குழாம் நடுவே வேதவல்லி தாயார் அருட்காட்சி தருகிறாள். பாதங்கள் யாமுடைய பற்று என்று பக்தர்கள் ஸ்ரீ சடகோப மரியாதையை பெற்று பரமானந்தம் அடைகின்றனர். விசேஷ உற்சவங்கள் இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் இதுபோல உள்புறப்பாடு கண்டருளும் வேதவல்லி தாயார் இப்போது நவராத்திரி உற்சவத்தின் 2ஆம் திருநாளில் வைபோகமாக கோலாகலமாக குலு உற்சவத்தை நடத்தி கொண்டு திருக்கோவிலின் துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் கல்யாண மண்டபத்தின் சமீபத்தில் திருக்காட்சி தருகிறாள். மன்னாத சுவாமியான திருமாலுக்கு ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி என்று 3 பத்னிகள். இவர்களில் ஸ்ரீதேவி அன்னப்பறவையைப் போல இருப்பாள், பூமாதேவி மயில் போல கம்பீரமாக இருப்பாள், நீலாதேவி கிளி போல கொஞ்சுவாள். இப்போது வேதவல்லி தாயார் திருவல்லிக்கேணியில் இந்த 3 பிராட்டிமார்களின் அழகுகளையும் தன்னிடமே காட்டிக்கொண்டு பவனி வருகிறாள். மயில் போல கம்பீரமாக நடை நடந்து, கிளி வாகனத்தில் அன்னப்பறவையைப் போல மென்மையானவளாக துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் பார்த்த சாரதி திருக்கோவிலை வலம் வந்தவளாக கல்யாண மண்டபத்தை நோக்கி எழுந்தருள்வதற்காக ஒய்யாரமாக பைய பைய நடை நடந்து செல்கிறாள். கற்பூர ஹாரத்தி சேவையில் அடியார்களின் சேவைகளை ஏற்றுக்கொண்டு கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். மன்னாத சுவாமியின் பத்னியான வேதவல்லி தாயார் கிளி வாகனத்தில் கிளி கொஞ்சும் அழகியான வேதவல்லி நாயகியை
நவராத்திரி உற்சவத்தின் 2ஆம் திருநாளில் பக்தர்களோடு கூடியிருந்து குளிர்ந்து போற்றி வழிபடுவது கிளி போன்ற குரலை தந்து இந்த தாயாரையே இனிமையாக பாடக்கூடிய பாக்கியத்தையும் நல்கக்கூடியது. அப்பேற்பட்ட வேதவல்லி நாயகி அடுக்கு ஆரத்தி சேவையில், கும்பஹாரத்தி சேவையில், கல்யாண மண்டபத்தில் அடியார்கள் குழாம் நடுவே அன்னையாக எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் மதுரகவி ஆழ்வாருக்கு அருள் புரியும் திருவுள்ளத்தோடு திருமங்கை ஆழ்வாரின் சிறிய திருமடல் பிரபந்தத்தை திருச்செவி சாற்றிய பிறகு வேதவல்லி தாயார் பக்தர்களின் தொண்டுகளை ஏற்றுக்கொண்டு அடியார்களுக்கு அருள் புரிந்தவாறு கிளி வாகனத்தில் 2ஆம் திருநாள் கொலு உற்சவத்தில் கோலக்கிளியாக, சோலை கிளியாக, மடக்கிளியாக அழகாக அருட்காட்சி தருகிறாள். நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லி கேணியில் புனிதமான புரட்டாசி மாதத்தில் கற்பூர ஹாரத்தி சேவையில் சுவாதி நட்சத்திரமும் நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் திருநாளும் கூடிய சுபயோக சுபதினத்தில் வேதவல்லி தாயார் குங்குமார்ச்சனை சேவையை ஏற்றுக்கொண்டு குங்குமவண்ண பட்டாடையில் திருவல்லிக்கேணியின் மகாராணியாக சேஷ வாகனத்தில் ஒய்யாரமாக எழுந்தருளி இருக்கிறாள். மெய்கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே என்று கண்ணெச்சில் படாது காப்பிடும்படியாக குங்குமவண்ண பட்டுடுத்தி வேதவல்லி நாயகி சூடகமும் தோள்வளையும் தோடும் செவிப்பூவும் பாடகமும் என்றனைய பல்கலனும் தாமணிந்து போகிராஜ வாகனத்தில் போக்கியமாக பவனி வருகிறாள். இவளுடைய நாயகனோ நாராயண பரோஜோதியான ஸ்ரீ மன்னாத சுவாமி. இவளுடைய வாகனமோ அரவரச பெரும் ஜோதியான ஆதிசேஷன். இவளோ இவ்விருவரையுமே தன்னுடைய தேஜசாலேயே நிறம் பெறச் செய்பவள். அப்பேற்பட்ட பெருமையுடைய வேதவல்லி நாயகி நாக வாகனத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் திருநாளில் நாக ரத்தினம் போல கண்ணாடியில் தன்னுடைய அழகுகளை தானே அனுபவித்துக் கொண்டு நளினமாக உலா வருகிறாள். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று மன்னாதனுக்கு குடையாக, சிங்காசனமாக, மரவடியாக, புனையாக, மணிவிளக்காக, பூம்பட்டாக, புல்கும் அணையாக இருந்து தொண்டு புரியும் ஆதிசேஷன் இப்போது அவரது பிராட்டியான வேதவல்லிக்கு வாகன சேவை செய்கிறார். பஞ்சியன்ன மெல்லடியினாலும் மின்னொத்த நுண்ணிடையினாலும் சங்கு தங்கு முன் கையினாலும் காந்தள் முகிழ் விரல்களாலும் பனை நெடும் தோள்களாலும் திவளும் வெண்மதி போல திருமுகத்தாலும் பவழச் செவ்வாயினாலும் பண்ணுளாவு மென்மொழியினாலும் பண்ணை வென்ற பாலாம் இன் சொற்களாலும் கதிர்முத்த வெண் நகையினாலும் கணம் குழைகளாலும் செவ்வரினர் கருநெடுங்கண் விழிகளாலும் வேல் நெடும் கண்களாலும் மானமரும் மென் நோக்கினாலும் வில்லேர் முதலினாலும் மட்டவிழும் கரும் குழல்களாலும் போக மயக்குகளாலும் ஸ்ரீ மன்னாத சுவாமியின் திருவுள்ளம் உகக்கும்படி ஈடுபடும்படி வேதவல்லி தாயார் நாச்சியார் திருக்கோலத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் திருநாளில் சேஷ வாகனத்தில் பக்த குழாம் நடுவே கம்பீரமாக, ஒய்யாரமாக, ஆரவாரமாக, உற்சாகமாக திருக்கோவிலை வலம் வருகிறாள். வேதவல்லி தாயார் அவதரித்த கைரவினி புஷ்கரணியில் தீர்த்தமாடி வேண்டிக் கொண்டுதான் இந்த ஆதிசேஷனின் அவதாரமான ஸ்ரீ ராமானுஜரே தோன்றினார் என்பது திருவல்லிக்கேணியின் தனி பெருமையாகும். அப்பேற்பட்ட ராமானுஜ அவதாரத்திற்கே அருள் புரிந்த தேவி கும்பஹாரத்தி சேவையில் நவராத்திரி உற்சவத்தில் நாச்சியார் திருக்கோலத்தில் சேஷ வாகனத்தில் 3ஆம் திருநாளில் தொண்டை நாட்டில் திருவல்லிக்கேணியில் துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளும் அழகோடு அடியார்களை குளிர ஒரு லக்ஷ்மி கடாட்சம் செய்து கொண்டே திவ்ய திருவருள் புரிகிறாள்.
தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் வாளா கிடந்தருளும் வாய் திறவான் நீலோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலை வாய் நாகத்தனை என்று திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார். அப்பேற்பட்ட பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் சுவாதி நட்சத்திரமும் நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் திருநாளும் கூடிய சுபயோக சுப தினத்தில் விஷ்ணு சித்தன் பெரியாழ்வாரும் உடன் எழுந்தருளி இருக்க கல்யாண மண்டபத்தில் பக்த குழாம் நடுவே ஆரத்தி சேவைகளை ஏற்றுக்கொண்டு அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறாள் வேதவல்லி அன்னை. வேதமயியான வேதவல்லி தாயாரும் வேதப்பயன் கொள்ளவல்ல விஷ்ணு சித்தனும் கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி சுவாதி தினத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் திருநாள் சேஷ வாகனத்தில் அருள் பாலிக்கின்றனர். வரப்பிரசாதியான வேதவல்லி தாயார் வரத கரம் காட்டி தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணியில் மன்னாத மகிழ்ச்சியாக பிளவ வருடம் புரட்டாசி விசாகம் சேர்ந்த நன்னாளில் யாழி வாகனத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 4ஆம் திருநாளில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். தேவதிரியங் மனுஷ்யேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம்னி லக்ஷ்மிஹி என்று உலகிலும் உள்ள தேவர்கள், விலங்குகள், மனிதர்கள் என எல்லா ஜீவராசிகளுக்குள் ஆணாய் இருப்பது எல்லாம் மன்னாத பகவானின் அம்சம் உடையது, பெண்ணாயிருப்பது அனைத்தும் வேதவல்லி தாயாரின் அம்சம் பெற்றது என்று விஷ்ணு புராணம் திவ்ய தம்பதிகளை துதிக்கிறது. அப்பேற்பட்ட மன்னாத பகவானின் பிராட்டியான வேதவல்லி நாயகி நவராத்திரி உற்சவத்தின் 4ஆம் திருநாளில் மஞ்சள் பட்டாடையில் மங்கள ரூபிணியாக காரை பூண்டு கண்ணாடி கண்டு தன்னுடைய அழகுகளை பகவத் பிரசாதம் என்று தானே ரசித்துக் கொண்டு யாழி வாகனத்தில் ஆண்டாள் சன்னதி மகா மண்டபத்தின் சமீபத்தில் உலா வருகிறாள். பிருகோக்யாத்யாம் சமுத்பன்னா என்று பிருகு மகர்ஷியின் புத்திரியாக வேதவல்லி தாயார் திருவல்லிக்கேணியின் கைரவினி பொய்கையில் தோன்றினாள். பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்று இவளை நாடி வந்து பகவான் காட்சி தந்தார். அவரை கண்டவுடனே இவரே என் நாதன், இவரே மன்னாதன் என்று பக்தி பரவசமடைந்து வேதவல்லி ஜோதிவாய் திறந்து கூறினாள். பிருகு முனிவரும் தன் பெண்ணான வேதவல்லியை மன்னாத சுவாமிக்கு மாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் திருக்கல்யாணம் செய்து வைத்தார். அதனால் இன்றளவும் மாசி வளர்ப்பிறை துவாதசியில் திவ்ய தம்பதிகளுக்கு அல்லிக்கேணியில் கல்யாண உற்சவம் வைபோகமாக நடைபெறுகிறது. அது முதலாக இப்பேற்பட்ட பேரழகியான வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை அனுபவித்துக் கொண்டு மன்னாத சுவாமி கைரவினி புஷ்கரணி கரையில் மயங்கி சயனம் கொண்டு விட்டார். அப்பேற்பட்ட திவ்யமான அழகுகளுடைய மன்னாத பகவானின் மனமும் மயங்கும்படியான வேதவல்லி பிராட்டி யாழி வாகனத்தில் கொடிமர பிராகாரத்தில் ஆலயத்தை வலம் வந்து அடியவர்களை திருமகள் பார்வை பார்க்கிறாள். கும்பஹாரத்தி சேவையில் பார்கவியான வேதவல்லி நாயகி யாழி வாகனத்தில் குழு உற்சவத்தின் 4ஆம் திருநாளில் தன்னுடைய குழந்தைகளை குளிர கடாட்சித்துக் கொண்டே கருணாமயியாக திரையீமயியாக உள்புறப்பாடு கண்டருளி உலா வருகிறாள். பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூதஹித பிரதாம் என்று எல்லா உயிர்களுக்கும் நன்மையை தரக்கூடியவள் தாயார் என்று லக்ஷ்மி அஷ்டோத்தரம் திருமகளை துதிக்கிறது. அப்பேற்பட்ட மகாலட்சுமியான வேதவல்லி தாயார் யாழி என்னும் மிருகத்திற்கும் ஹிதத்தை செய்து கொண்டு நன்மையை அருளிக்கொண்டு தொண்டை நாட்டில் திருவல்லிக்கேணியில் நவராத்திரி உற்சவத்தின் 4ஆம் திருநாளில்
பக்த குழாம் நடுவே பவனி வந்து கல்யாண மண்டபத்தில் இப்போது எழுந்தருளி கற்பூர ஹாரத்தி சேவையில் மங்கள திருக்காட்சி தருகிறாள். ஆனந்த மூர்த்தியான மண்ணாதனும் மயங்கும்படியான மகாலட்சுமி வேதவல்லி மஞ்சள் பட்டாடையில் வாழ்நெடும் கண்ணியாக, கதிர்முத்த வெண் நகையாளாக, மையார் கரும் கண்ணியாக பிரசன்னமான தனது திருமுக மண்டலத்தை காட்டி சுவாமி நம்மாழ்வார் காரி சுதனாக கல்யாண மண்டபத்தில் உடன் கொழுவிருக்க, வேதவல்லி அன்னை விசாக தினமும் நவராத்திரி உற்சவத்தின் 4ஆம் திருநாளும் சேர்ந்த வைபோகத்தை ஆரவாரமாக கோலாகலமாக நடத்தி கொண்டு அபய வரத கரம் காட்டி பக்தர்களுக்கு யாழி வாகனத்தில் திருவருள் புரிகிறாள். கதம்ப மாலை சூடிய காரிகையான வேதவல்லி தாயார் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லி கேணியில் ஸ்ரீ மன்னாத வல்லபையாக நவராத்திரி உற்சவத்தின் 5ஆம் திருநாளில் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டருளி வீரலட்சுமியாக திருக்கோவிலை வலம் வர தயாராக காத்திருக்கிறாள். அவதார காலத்தில் வனவாசத்தில் இந்த சிங்கத்தை போன்ற ஏராளமான காட்டு மிருகங்களை ஆண் சிங்கமான தன் நாயகனின் தோள்களில் சாய்ந்து பயமின்றி பார்த்து ரசித்த தேவி இப்போது வீர திருமகளாக சிம்ம வாகனத்தில் கற்பூர ஹாரத்தி சேவையில் தைரிய லட்சுமியாக அனைவருக்கும் உள்ளத்தில் உள்ள பீதி பயங்களை போக்குபவளாக 5ஆம் திருநாள் கொலு உற்சவத்தில் உலா வருகிறாள். வெள்ளிக்கிழமை மண்டபம் என்று சொல்லப்படும் ஊஞ்சல் மண்டபத்தை தாண்டி திருக்கோவிலை பிரதட்சணமாக வலம் வருகிறாள் வேதவல்லி அன்னை. கஜசிம்ம கதி வீரோ சார்தூல விஷபோபமௌ என்று தன் சுவாமியான ரங்கநாதனின் சிம்ம நடைகளை எண்ணி பார்த்து அவைகளை அனுகாரம் செய்து கொண்டே காரை பூண்டு கண்ணாடி கண்டு தன் கையில் வளை குலுக்கிக் கொண்டே வேதவல்லி தாயார் சிம்ம வாகனத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 5ஆம் திருநாளில் உள் புறப்பாடு கண்டருளி அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறாள். மிருகாஹா சிம்ஹா கஜாஸ்சைவ சார்தூலாகா சரபாஸ்ததா சமராஹா ஸ்மிருமராஸ்சைவ ஏ சான்யே வனசாரிணஹா என்று காட்டில் உள்ள சிங்கம், புலி, யானை, சரபம் போன்ற வன விலங்குகளும் தங்கள் பராக்கிரமத்தை பார்த்தால் அடங்கி போய்விடும் என்று உறுதியாக கூறி பெருமாளோடு அன்று வனவாசத்திற்கு புறப்பட்ட பிராட்டி இன்று கோலாகலமாக கொலு உற்சவம் நடத்தி கொண்டு வீர ஸ்ரீயாக சிம்ம வாகனத்தில் வலம் வருகிறாள். பொன்னம் கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாகச் சேர்த்தினேன் என்று பக்தர்கள் ஸ்ரீ சடகோப மரியாதைகளை பெற்று உய்வடைகின்றனர். பார்கவியான வேதவல்லி தாயார், வைஷ்மியான ருக்மிணி தாயார், ஜானகியான சீதா பிராட்டி, விஷ்ணு சித்தன், வியன், கோதை என 4 மகாலட்சுமிகள் ஒரே இடத்தில் வாசம் செய்யும் ஆலயம் திருவல்லிக்கேணி திருக்கோவில். அவர்களில் ஆதி ஸ்ரீயான வேதவல்லி நாயகி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி 5ஆம் திருநாள் நவராத்திரி உற்சவத்தில் கும்பஹாரத்தி சேவையில் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள். வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார்களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தொண்டை நாட்டு திருப்பதியான திருவல்லிக்கேணி திருக்கோவிலில் ஒப்பவரில்லா மாதர்கள் அனைவருக்கும் சூடாமணியாக திகழும் வேதவல்லி நாயகி
சிம்ம வாகனத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 5ஆம் திருநாளில் தட்டுஹாரத்தி சேவையில் கல்யாண மண்டபத்தில் நாத முனிகளும் உடன் கொலுவிருக்க அனுஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பக்தர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் செய்து திருவருள் புரிகிறாள். சிம்ம வாகனத்தில் மன்னாத சுவாமியின் மகிழ்ச்சியான வீர திருமகளான இந்த வேதவல்லி தாயாரை நவராத்திரி உற்சவத்தின் 5ஆம் திருநாளில் வணங்கி வழிபடுபவர்கள் வாழ்வில் நல்ல தைரியசாலிகளாக திகழ்வார்கள். இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணியில் புரவியில் ஏறியமர்ந்த பாவையாக வேதவல்லி தாயார் 6ஆம் திருநாள் நவராத்திரி உற்சவத்தில் அடியார்களுக்கு அருட்காட்சி தருகிறாள். பற்றளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்ற ஸ்ரீ பார்த்தசாரதி பகவான் திருக்கோவிலில் வேதவல்லி தாயார் குதிரை வாகனத்தில் ஆனந்த விமான நிலையத்தின் நிழலில் நவராத்திரி உற்சவத்தின் 6ஆம் திருநாளில் கனகாம்பர வண்ண பட்டுடுத்தி வீர திருக்கோலம் பூண்டு கைகளில் சுருள்கோள் சாட்டை ஏந்தி வாழ் கேடயம் தாங்கி அழகாக திருக்காட்சி தருகிறாள். ஒவ்வொரு அவதாரத்திலும் ராஜகுமாரியாக தோன்றிய தாயார் க்ஷத்ரிய பெண்களுக்கு ஏற்ற வீரத்தோடு கற்பூர ஹாரத்தி சேவையில் அன்று அவதார காலத்தில் குதிரை ஏறி விளையாடிய அழகை இன்று அர்ச்சையிலும் அனைவரும் காணும்படியாக குதிரை வாகனத்தில் கொலு உற்சவத்தில் 6ஆம் திருநாளில் மன்னாத சுவாமியின் வீர திருமகளாக உலா வருகிறாள். வசையில் நான் மறை கெடுத்த மலரையர்க்கு அருளி முன்பறிமுகமாய் இசைகொள் வேத நூல் என்றிவை பயந்தவனே எனக்கருள் புரியே என்று மத்தளம் கொண்ட வரிசங்கம் நின்றூத குதிரைமுக கடவுளாக அவதாரம் செய்த மன்னாத சுவாமியின் தியானத்தோடு குதிரை வாகனத்தில் வேதவல்லி நாயகி பவனி வந்து கண்ணாடி சேவையில் திவ்ய தரிசனம் தருகிறாள். குதிரையாய் மடங்கூர்ந்த பராங்குச நாயகியையும் பரகால நாயகியின் சிறிய திருமடல் பிரபந்தத்தையும் நினைத்து கொண்டு குதிரை வாகனத்தில் தொண்டரடி பொடி வாயிலை தாண்டி கருடாழ்வார் சன்னதிக்கு சமீபத்தில் பிளவ வருடம் புரட்டாசி கேட்டையில் நவராத்திரி உற்சவத்தின் 6ஆம் திருநாளில் பரிமேல் அழகியாக வேதவல்லி தாயார் வலம் வருகிறாள். மலர்புரையும் திருவடியே வணங்கினேனே என்று பக்தர்கள் ஸ்ரீ சடகோப மரியாதைகளை பெறுகின்றனர். புரட்டாசியும் கேட்டையும் கூடிய சுப தினத்தில் பிரகிருதியை சூழ்ந்திருக்கும் சேட்டைகளான அலக்ஷ்மிகளை நீக்கிக் கொண்டு மங்கள ரூபிணியான வேதவல்லி தாயார் நவராத்திரி உற்சவத்தின் 6ஆம் திருநாளில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அனைவருக்கும் அருள் புரிகிறாள். யோகிகளுக்கு யோகத்தின் ஆரம்பத்திலே சுஷும்னா நாடியின் அடியில் இருந்து கொண்டு இந்த குதிரைகளின் கணைப்பை போன்ற ஒளியை வெளியிடுகிறாள் வேதவல்லி தாயார். அதனால் மறை வாக்கானது வேதவல்லி நாயகியை அஸ்வபூர்வா என்று அழைக்கிறது. இந்த வேதவல்லி தாயார் அஸ்வபூர்வா என்று துதிக்கப்படும் தேவி என்னிடத்தில் பிரீத்தி உள்ளவளாகட்டும் என்று ஸ்ரீ மா தேவி ஜுஷதாம் என்று வேதமே பிரார்த்திக்கிறது. அப்பேற்பட்ட திரயீமயியான வேத அன்னை வேதவல்லி நாயகி பிள்ளைக்குழாம் விழொழி கேட்டுக்கொண்டு பரிவாகனத்தில் பரிமேலமர்ந்த பாவையாக கும்பஹாரத்தி சேவையில் பற்றளர்விய கோல் கையில் கொண்ட பார்த்தசாரதி பகவான் ஆலயத்தில் சுருள்கோள் சாட்டை ஏந்தி வாழ் கேடயம் தாங்கி கண்ணாடி அறையின் சமீபத்தில் கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளும் அழகோடு
பக்தர்களை ஒரு ஓர பார்வை பார்த்து கொண்டே அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை வாரி வழங்குகிறாள். ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்ம இந்திர கங்காதராம் என்று இந்த வேதவல்லி தாயாரின் ஒரு கடைக்கண் நோக்கிற்கு பிரம்மாதி தேவர்களும் காத்திருக்கின்றனர். அந்த தாயார் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்த தொண்டரடி பொடியாழ்வாரோடு கல்யாண மண்டபத்தில் கொழுவீற்று இருக்கிறாள். அடியோ மூடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று ஏத்தி வாழ்த்தும்படியாக கும்பகாரத்தி சேவையில் நவராத்திரி உற்சவத்தின் 6ஆம் திருநாளில் பரிமேலமர்ந்த பாவையாக குதிரை வாகனத்தில் புரட்டாசி கேட்டை தினத்தில் திவ்ய தரிசனம் தருகிறாள் மன்னாத சுவாமியின் மனைவி. ஹயக்ரீவ பெருமாளின் அருளை தரக்கூடிய குதிரை வாகனத்தில் அமர்ந்திருக்கும் வேதவல்லி தாயாரை வணங்கி உயர்ந்த ஞானத்தை பெறுவோம். சொல்லுயர்ந்த நெடுவீணை முளைமேல் தாங்கி தூமுருவல் நகை இறையே தோன்றனக்கு மெல் விரல்கள் சிவப்பெய்த தடவி ஆங்கே மென் கிளிபோல் மிக மிழற்றும் என் பேதையே என்று திருமங்கை ஆழ்வார் ஏத்தும்படி வேத வாத்தியமான வீணையை கைகளில் ஏந்தி வேதவல்லி தாயார் தன் மெல்லிய விரல்களால் அதனை மீட்டியபடி கொலு உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் ஹம்ச வாகனத்தில் அமர்ந்த அன்ன பறவையைப் போல ஆரவாரமாக உற்சாகமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறாள். எந்தை தந்தை தம்மான் சயனம் கொண்டு ஆட்சி செய்யும் திருவல்லிக்கேணியில் மன்னாதனின் மனத்துக்கினிய வேதவல்லி தேவி ஹம்ச வாகனத்தில் மகாலட்சுமிக்கு உகந்த வெண்பட்டு வஸ்திரத்தில் கற்பூர ஹாரத்தி சேவையில் சரஸ்வதிக்கு உகந்த வீணையை கையில் ஏந்தி ரெங்கநாதன் உகந்த ஆச்சாரியரான மாமுனிகளின் மூல நட்சத்திரத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் உள்புறப்பாடு கண்டருளி உலாவர தயாராக இருக்கிறாள். பிரம்மதேவ பத்னியான சரஸ்வதிக்கு மூல நட்சத்திரம். அவளுக்கு அருள் புரியும் திருவுள்ளத்தோடு சரஸ்வதி தேவியின் சேவையை தானே வித்யாலட்சுமியாக இருந்து காட்டிக்கொண்டு வேதவல்லி தாயார் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். ஸ்ரீ சைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்று ரெங்கநாயகனே தனியனிட்டு அருளிய ஸ்ரீ மணவாள மாமுனிகள் எதிர் சேவையில் வர ஸ்ரீ வேதவல்லி தாயார் அன்னத்தின் மேல் அமர்ந்த ஒரு பெண் அன்ன பறவையைப் போல ஹம்ச வாகனத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் ஊஞ்சல் மண்டபமான வெள்ளிக்கிழமை மண்டபத்தை தாண்டி ஆலய பிராகாரத்தில் பவனி வருகிறாள். வேதம் என்றால் அறிவு என்று பொருள். மன்னாத பகவானை காட்டி தரக்கூடிய நல்ல அறிவாக தானே இருந்து கொண்டு வணங்குவோர்க்கு நல்ல மேதமையை அருள்பவளாக வேதவல்லி தாயார் பெரிய ஜீயரும் எதிர் சேவையில் உடன் வர ஹம்ச வாகனத்தில் மூல நட்சத்திரத்தில் வீணா பாணியாக வித்யாலட்சுமியாக திவ்ய தரிசனம் தருகிறாள். ஆச்சாரியர்களை அன்னமாக கூறுவதுண்டு. சரமாச்சாரியரான மாமுனிகளின் மூல நட்சத்திரத்தில் பிரதமாச்சாரியரான ரெங்கநாதனின் தேவி சத்குருக்களின் பிரதிபலிப்பான ஹம்ச வாகனத்தில் உலா வந்து கண்ணாடி சேவையில் பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறாள். அன்ன வாகனத்தில் அன்னம் போல நடை நடந்து அன்னமாய் அன்று அருமறை பயந்த மன்னாதனின் திவ்ய மகிஷியாக லக்ஷ்மி விஹார ரசிகாமிவ ராஜஹம்சீம் என்று பட்டர் ஈடுபடும்படி அன்னம் போல சாரமானதையே பக்தர்களுக்கு தருபவளாக அன்ன நாயகியாக மென்னடை அன்னம் போல பறந்து விளையாடிக்கொண்டு வேத நாயகி பவனி வருகிறாள். மன்னாத சுவாமியின் குரலானது மதம் பிடித்த ஹம்சத்தை போல இருக்கும். வேதவல்லி தாயாரின் குரலானது அவள் கைகளில் இருக்கும் வீணையின் மெல்லிய நாத
நாதம் போல இன்னிசையைப் போல இருக்கும். இரண்டு அனுபவங்களையும் ஒருங்கே தந்து கொண்டு திருவல்லிக்கேணியின் மகாராணி நவராத்திரி உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் ஹம்ச வாகனத்தில் வெண்பட்டு வஸ்திரத்தில் பக்தர்களை கலைமகளாக கலைகளுக்கெல்லாம் அரசியாக ஒரு கடாட்சம் செய்து கொண்டு பரமபத வாசலின் சமீபத்தில் ஒய்யாரமாக மிருதுவாக நடந்து வருகிறாள். வேதவல்லி தாயார் வேதத்திலேயே போற்றப்படும் மகாலட்சுமியாக திருவல்லிக்கேணியில் அருள் பாலிக்கிறாள். வேதத்தில் ஸ்ரத்தா சூக்தம், மேதா சூக்தம், அதிதி சூக்தம், வாக் சூக்தம், ஸ்ரீ சூக்தம் என்று பலவும் திருமகளான வேதவல்லியையே துதிக்கிறது. அர்த்தோ விஷ்ணுகு இயம் வாணி என்று விஷ்ணு புராணமும் வேத சப்தமாக வேதவல்லி தாயாரே இருக்கிறாள் என்று போற்றுகிறது. அந்த வேத மந்திரங்களின் உட்பொருளாக ஸ்ரீ மன்னாத சுவாமியே விளங்குகிறார் என்று பராசர மகரிஷி வியக்கிறார். மேலும் பிரமன் நடத்தும் படைப்பு தொழிலும் கூட வேத சப்த ஸ்வரூபிணியாக இருக்கும் வேதவல்லி தாயாராலேயே நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வேதவல்லி அன்னை எதிர் சேவையில் மணவாள மாமுனிகளுக்கு அருள் புரிந்து கொண்டு திருக்கோவிலின் துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் வெண்பட்டு உடுத்திய மகாலட்சுமியாக பெரிய ஜீயரை கட்டாட்சித்துக் கொண்டே ஹம்ச வாகனத்தில் கும்பஹாரத்தி சேவையில் நவராத்திரி உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் மூல நட்சத்திரமும் புரட்டாசி மாதமும் சேர்ந்து சுபயோக சுபதினத்தில் மணவாள மாமுனிகளும் கும்பஹாரத்தி சேவையை ஏற்றுக்கொள்ள தாயார் உலா வருகிறாள். கொலு உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் சிறிய திருமடல் பிரபந்தத்தை திருச்செவி சாற்றிய பிறகு மாமுனிகளின் மூல நட்சத்திர தினமாதலால் உபதேச ரத்தின மாலையையும் திருவாய்மொழி நூற்றந்தாதியையும் கேட்கப் போகும் ஆவலோடு கல்யாண மண்டபத்தில் வேத அன்னை எழுந்தருளி இருக்கிறாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் என்று வாழ்த்தும்படி வெண்மையான ஹம்ச வாகனத்தில் வெண்பட்டு உடுத்திய தாயார் வீணா பாணியாக கொலு உற்சவத்தின் 7ஆம் திருநாளில் கல்யாண மண்டபத்தில் அருள் பாலிக்கிறாள். இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றான் தன் திருவல்லிக்கேணியில். மன்னாதனின் மனைவியான வேதவல்லி தாயார் நவராத்திரி உற்சவத்தின் 8ஆம் திருநாளில் யானை வாகனத்தில் கஜலட்சுமியாக எழுந்தருளி காட்சி தருகிறாள். பச்சை பட்டு வஸ்திரத்தில் சூரிய பிரபை, சந்திர பிரபை, கல்கித்துழாய், உச்சிப்பட்டம், ஜடைநாகர் திருகுவில்லை, ராக்குடி, புஷ்பத்தாண்டா, பரிமள மாலைகள், கதம்ப மாலைகள், சுவர்ண ஆபரணங்கள் சாற்றி அழகே உருவான தேவியாக திவ்ய திருவருள் புரிகிறாள். திக்கஜங்கள் வேதவல்லி தாயாருக்கு திருப்பள்ளி எழுச்சி செய்கின்றன. ஐராவதம் போன்ற யானைகள் வேதவல்லி அன்னைக்கு மங்கள அபிஷேகம் செய்கின்றன. இதனால் வேதம் வேதவல்லியை கரீஷினி என்று துதிக்கிறது. மங்கள ஹாரத்தி சேவையில் ஆனந்த விமான நிலையத்தின் நிழலில் நவராத்திரி உற்சவத்தின் 8ஆம் திருநாளை ஆரவாரமாக நடத்தி கொண்டு யானை வாகனத்தில் வெள்ளிக்கிழமை மண்டபத்தின் சமீபத்தில் வேதவல்லி தாயார் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். கரி என்றால் யானை. யானைகளுக்கு ஈஸ்வரியாய் இருப்பவர்
இருப்பவள் என்பதால் இந்த தாயார் மறை பாகத்தால் கரீஷினி என்று துதிக்கப்படுகிறாள். கரீஷினியான அந்த தேவி யானை மேல் அம்பாரியாக அமர்ந்து கஜலட்சுமியாக குழு உற்சவத்தின் 8ஆம் திருநாளில் திருக்கோவில் பிராகாரத்தில் உலா வருகிறாள். ஆண் யானை போன்ற மன்னாத சுவாமியையும் நியமிக்கும் பாகனை போன்ற தாயார் தேர்ப்பாகன் திருக்கோவிலில் கண்ணாடி சேவை தந்து கொண்டு உள்புறப்பாடு கண்டருள்கிறாள். ஹஸ்திநாத பிரபோதினி என்று ஸ்ரீசூக்தம் வேதவல்லியை பாடுகிறது. யோகிகளுக்கு அவர்களுடைய தியானத்தில் யானையின் பிளிரல் போன்ற ஒளியை கேட்கச் செய்பவள் இந்த வேதவல்லி தாயார் என்கிறது பண்டை நான்மறை. யானையின் பிளிரல் ஒளி முன்னேற்றத்தை தரக்கூடியது. மலர்புரையும் திருவடியே வணங்கினேனே என்று பக்தர்கள் ஸ்ரீ சடகோப மரியாதையை பெற்று பரமானந்தம் எய்துகின்றனர். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா என்று கொண்டாடும்படியாக பக்தர்களின் ஒரே ஒரு நமஸ்காரத்தையே தனக்கு மாபெரும் பூஜையாக வேதவல்லி தாயார் நினைப்பாளாம். அந்த அளவிற்கு பற்றுவதற்கு சுலபமான தாயார் வேதவல்லி நாயகி. லக்ஷ்யதே இதி லக்ஷ்மிஹி என்று வடமொழி இலக்கணம் கூறுகிறது. வேதவல்லி தாயார் தன் குளிர்ந்த திருக்கண்களால் எப்போதும் பகவானான மன்னாதனையும் பக்தர்களையும் பார்த்து கொண்டே இருப்பதே லட்சியமாக இருப்பாளாம். அதனால்தான் அவளுக்கு லக்ஷ்மி என்கிற திருநாமம் புகழ்பெற்ற நாமமாக அமைந்துள்ளது. யானை என்பதே வெற்றியை குறிக்கும் சின்னம். தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீரலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, மோக்ஷலட்சுமி என்று அஷ்டலட்சுமிகளில் வெற்றியை குறிப்பிடக்கூடிய விஜயலட்சுமி கற்பூர ஹாரத்தி சேவையில் வெற்றியின் சின்னமான யானை வாகனத்தில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பகவான் ஆலயத்தில் 8ஆம் திருநாள் நவராத்திரி உற்சவத்தில் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தருகிறாள். ஸ்ரீசூக்த மந்திரங்களால் ஸ்ரீதேவியான வேதவல்லி தாயாரை தாமரைகள் வில்வப் பழங்களை கொண்டு அர்ச்சனை செய்பவர்கள் நல்ல செல்வச் செழிப்பை அடைவர் என்று இந்த விஷயம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப திருவல்லிக்கேணியில் வேதவல்லி தாயார் சந்நிதியில் இன்றளவும் செவ்வாய்க்கிழமைகளில் தாயாருக்கு சுவர்ண தாமரை பூக்களால் அர்ச்சனை நடைபெறுகிறது. பிளவ வருடம் புரட்டாசி மாதம் பூராட நட்சத்திரம் சேர்ந்த சுபயோக சுபதினத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 8ஆம் திருநாளில் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணியில் சேனை முதலியாருக்கு அருள் புரியும் திருவுள்ளத்தோடு கல்யாண மண்டபத்தில் கொலுவீற்று இருக்கிறாள் வேதவல்லி நாயகி. கற்பூர ஹாரத்தி சேவைகளையும் அர்ச்சகர்களின் உபசாரங்களையும் ஏற்றுக்கொண்டு பிரசன்னமாக பக்தர்களை லக்ஷ்மி கடாட்சம் செய்கிறாள் திரையீமயியான வேத நாயகி. விசேஷ உற்சவமில்லாத நாட்களில் வேதவல்லி தாயார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மடல் பிரபந்தத்தை திருச்செவி சாற்றிக்கொண்டே உட்புறப்பாடு கண்டருள்கிறாள் வேதவல்லி தாயார். மேலும் மாசியில் திருக்கல்யாண உற்சவத்தையும் பங்குனி உத்திரத்தில் சேர்த்தி உற்சவத்தையும் வேதவல்லி அன்னை இன்றளவும் விமரிசையாக நடத்தி கொள்கிறாள். அப்பேற்பட்ட தேவி நவராத்திரி உற்சவத்தின் 8ஆம் திருநாள் மங்கள ஹாரத்தி சேவையில் பச்சை பட்டாடையில் கரீஷினியாக யானை மேல் அம்பாரி அமர்ந்தவளாக கல்யாண மண்டபத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 8ஆம் திருநாளில் அடியார்களுக்கு திவ்ய தரிசனம் தருகிறாள். செங்கோலுடைய திருவரங்க செல்வனாகிய தன் இன் துணைவனான மன்னாத சுவாமியோடு நவராத்திரி உற்சவ நாயகி கடல் காற்று வீசும் அல்லிக்கேணியில் உபய விபூதி நாயகனோடு சேர்த்தி சேவையில் பச்சை நீல பட்டுடுத்தி நாச்சியார் திருக்கோலத்தில் அமர்ந்து கொலு உற்சவத்தின் 9ஆம் திருநாள் மகாநவமியான சரஸ்வதி பூஜை தினத்தில் கருணாமயியாக க்ஷமாரூபிணியாக ஆனந்த அணங்காக அருட்காட்சி தருகிறாள். இன்துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கு இறைவன்
தன் துணையாயற்பாவை நப்பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று கலியன் குழாவும் படியாக திவ்ய தம்பதிகள் திவ்ய சேர்த்தி சேவையில் எழுந்தருளி அவள் தூயனர் பாதம் துணை நமக்கே என்று வாழ்த்தும்படி பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தருகின்றனர். நம ஸ்ரீரங்கநாயக்யை யத்ப்ரூ விப்ரம பேததஹா ஈசேசிதவ்ய வைஷம்ய நிம்ன உன்னதமிதம் ஜெகத்து என்று தாழ்குழலாலான இந்த வேதவல்லி தாயாருடைய புருவ நெருப்புக்களாலேயே இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வுகள் உடையதாய் இருக்கிறது. அப்பேற்பட்ட மண்ணாத மகிழ்ச்சியான இந்த வேதவல்லியான ஸ்ரீ ரங்கநாயகிக்கு நமஸ்காரம் என்று பட்டர் இந்த திவ்ய தம்பதிகளிடம் ஈடுபடுகிறார். ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதாய வியசனம் ஹரேஹே அங்கீகாரிதிராலோகைர் சார்த்தயந்தியை கிருதோஞ்சலிகி என்று இந்த உலகை படைப்பதால் மண்ணாத பகவானுக்கு உண்டாகும் சிரமத்தை தன் அங்கீகாரத்தை காட்டும் கடாட்சங்களாலேயே பிரயோஜனமாகச் செய்கிறாள் வேதவல்லி தாயார். அவள் பொருட்டு அஞ்சலியை செய்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அப்பேற்பட்ட வேதவல்லி நாயகி தன் பிரானான மண்ணாத சுவாமியோடு திருக்கோவிலின் பிராகாரத்தில் சேர்த்தி சேவையில் நவராத்திரி உற்சவத்தின் 9ஆம் திருநாள் மகாநவமி சரஸ்வதி பூஜை தினத்தில் வணங்குவோருக்கு நல்ல கல்வி அறிவையும் ஞானத்தையும் அருள் புரிந்து ஆனந்த விமான நிலையத்தின் கீழே அழகாக உலா வருகிறாள். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அன்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினி என்று லக்ஷ்மி தேவியை பற்றி விஷ்ணு புராணம் கூறுகிறது. ரங்கநாத சுவாமி ராமராக அவதரித்தால் இந்த வேதவல்லியே சீதையாக அவதரிக்கிறாள். ஸ்ரீ மன்னாதனான பகவான் கண்ணனாக அவதரித்தால் வேதவல்லியே ருக்மிணியாக தோன்றுகிறாள். பகவானுடைய எல்லா அவதாரங்களிலும் அகலகில்லேன் இறையும் என்று ஒரு நொடி பொழுது கூட பகவானை பிரியாதவளாக இதுபோல பின்தொடர்ந்து கூடவே வருகிறாள் வேதவல்லி நாயகி. வேதத்தை வேதத்தின் சுவை பயனை என்று ஆழ்வார் பாசுரம். வேதம் என்றால் இந்த வேதவல்லி தாயார். வேதவல்லி தான் எப்போதும் சுவைக்கக்கூடிய பயனாக கருதுவது தன் நாதனான ரங்கநாதன் மண்ணாதனையே. அதனால் வேதமும் வேதத்தின் சுவை பயனும் சேர்த்தி சேவையில் புரட்டாசி மாதம் உத்ராட தினத்தில் ஆளவந்தார் சன்னதியின் சமீபத்தில் நவராத்திரி உற்சவத்தின் 9ஆம் திருநாளில் மகாநவமி சரஸ்வதி பூஜை தினத்தில் நிழல் போல தன் சுவாமியை பின்தொடர்ந்து கொண்டே வேதவல்லி தாயார் உடன் வருகிறாள். திரேதாயுகத்தில் ரங்கநாதனே ராமராக அவதரித்தார். வேதவல்லியே சீதையாக தோன்றினாள். அந்த ராமபிரான் சீதை இலங்கையில் இருந்த சமயம் அவளை 10 மாதங்கள் பிரிந்திருந்தார். மழைக்காலம் முடியும் தருவாயில் ராமபிரான் சீதையை மீட்பதற்காக இலங்கையை நோக்கி புறப்பட ஆயத்தமானார். அவ்வாறு புறப்படும் முன்பு தன்னுடைய கோதண்டத்தையும் அம்புகளையும் மற்றவர்களுடைய ஆயுதங்களையும் வைத்து ஒரு பூஜை போட்டுவிட்டு கிளம்ப தயாரானார் ஸ்ரீராமர். அவ்வாறு ராமபிரான் தன்னுடைய ஆயுதங்களை பூஜித்த தினம்தான் இந்த சரஸ்வதி பூஜை தினம். மறுநாள் விஜயதசமியில் கிளம்பிய ராமபிரான் ராவணனோடு எதிர்த்து யுத்தம் செய்து அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டி சீதையையும் மீட்டார். அந்த விஜயதசமி தினம் விஜய ராகவனான ராமருக்கே வெற்றியை தந்த தினம். அதனால் சரஸ்வதி பூஜை தினத்தில் பூஜை செய்துவிட்டு விஜயதசமியில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் வெற்றியடையும் என்பதற்கு ஸ்ரீராமரே வழிகாட்டி. இந்த காரணத்தினால்தான் இன்றும் ஆலயங்களில் விஜயதசமி அன்று எம்பெருமான் குதிரை வாகனத்தில் வில் அம்புகளோடு வேட்டைக்கு புறப்படுகிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் இப்போது மண்ணாத சுவாமியாக தன் துணைவியான வேதவல்லி தாயாரோடு
பைய பைய நடந்து கொண்டு சேர்த்தி சேவையில் ஒய்யாரமாக தன்னுடைய அழகுகளை காட்டியவாறு பக்தர்களுக்கு கும்பஹாரத்தி சேவையில் உபய நாச்சியார்களோடு உடன் நின்று திவ்ய தரிசனம் தருகிறார். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் என்று ஆழ்வார் பாசுரம். பரமபதத்தில் பகவானுக்கு ஸ்ரீ பூமி நீலா என்று 3 பிராட்டியர் என்று தமிழ்வேதம் கூறுகிறது. இங்கே திருவல்லிக்கேணியில் மன்னாத சுவாமியும் உபய நாச்சியாரோடும் ஸ்ரீதேவியான வேதவல்லியோடும் 3 தேவியர்கள் சூழ நவராத்திரி சேர்த்தி உற்சவத்தில் புரட்டாசி உத்ராடம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உலா வந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருவல்லிக்கேணியின் ஆதிமூர்த்தி கற்பூர ஹாரத்தி சேவையில் தரிசனம் தரும் இந்த மன்னாத சுவாமியே ஆவார். திருவல்லிக்கேணியின் பிரதான மூர்த்தி தெள்ளிய சிங்கரே ஆவார். திருவல்லிக்கேணியின் பிரசித்தமான மூர்த்தி ருக்மிணி வல்லபனான ஸ்ரீ பார்த்தசாரதி பகவான் ஆவார். இங்கே வேதமாக வேதவல்லி தாயாரே இருக்கிறாள். அவள் அனுபவிக்கும் சுவைப்பயனாக மன்னாத சுவாமியே இருக்கிறார். ஒப்பவரில்லா மாதர்களுக்கெல்லாம் திலகமாகவும் சூடாமணியாகவும் திகழும் வேதவல்லி தாயாரை நவராத்திரி உற்சவத்தின் 9ஆம் திருநாள் மகாநவமி சரஸ்வதி பூஜை தினத்தில் மன்னாத சுவாமியோடு கல்யாண மண்டபத்தில் போற்றி வணங்கி சகல சௌபாகியங்களையும் பெற்று உய்வடைவோம். பிருந்தாரண்ய நிலையாயை ஸ்ரீமன்னாத காந்தாயை கைரவினி தீரவாசின்யை வேதவல்யை ச மங்களம் வேதவல்யை ச மங்களம்.